குடும்பமாக வாழ்கிற பொழுது அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் பெற்ற குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் மாற வேண்டும். அப்படி இல்லாத பொழுது இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு வெறுப்புக்குரிய செயல்பாடுகளை செய்து நாம் நரகத்தை நோக்கி செல்ல வேண்டி ஏற்படும் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த உலகத்தில் நம் எல்லோருடைய குடும்பமும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற குடும்பமாக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற குடும்பமாக, மார்க்க நடைமுறைகளை இந்த உலக வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்கிற குடும்பமாக வாழ்ந்தால்தான் நிச்சயமாக நாம் சுவர்க்கத்தை அடைய முடியும். நம்முடைய குடும்பம் எல்லோரும் சுவர்க்கத்திலே நாளை மறுமையில் சங்கமிக்க முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே சூரா தஹ்ரீமிலே அல்லாஹ் சொல்கிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே என்று அல்லாஹ் நம் எல்லோரையும் விழிக்கிறான். விழித்து சொல்கிறான், கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, நாளை நரக நெருப்பினுடைய எரிகொல்லிகளாக இருப்பது மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அலைஹா மலாயிகத்துன், அந்த நரக நெருப்பிலே மலக்குமார்கள் இருப்பார்கள், கிலாலுன் ஷிதாதுன், கடின போக்குள்ள கடும் கோபம் கொள்கிற மலக்குமார்கள் இருப்பார்கள், லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், வயஃபஅலூன மா யுமரூன், அல்லாஹ் ஏவியதை அப்படியே நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட நரக நெருப்பை விட்டு நாமும் நம்முடைய குடும்பமும் கண்டிப்பாக பாதுகாப்பை பெற வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை என்று அல்லாஹ் விழித்து, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஅஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். எனவே நான் மட்டும் நரகத்தை விட்டு என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. நம்முடைய குடும்பம் இந்த உலகத்தில் அருள் பாலிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்தி வாழ்கிற குடும்பமாக இருந்தால், நம்முடைய குடும்பம் நிச்சயமாக நாளை நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கம் செல்லக்கூடிய குடும்பமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் 52ஆம் அத்தியாயத்தின் 21ஆம் வசனத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் பார்த்து சொல்கிறான், வல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின், யார் அவர்களுடைய பரம்பரைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஈமானில் அவர்களை பின்துயரச் செய்தால், அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களுடைய பரம்பரைகளையும் நாங்கள் சுவர்க்கத்தில் அவர்களோடு இணைப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்முடைய குடும்பம் சுவர்க்கத்தில் நம்மோடு இணைய வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று வாழ்கிற குடும்பமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், இஸ்லாம் எப்படிப்பட்ட குடும்ப உருவாக்கத்தை சொல்கிறது, எப்படிப்பட்ட குடும்பத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும் என்பதை நானும் நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் குடும்பங்களை பார்த்து சொல்கிற பொழுது, உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துக்பரூன், நீங்களும் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள், உங்களுடைய குடும்பமும் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா நம்மை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பம் சாலிஹான குடும்பமாக இருந்தால் அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பத்தையும் பார்த்து சொல்கிறான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும், நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் யார் நல்லறங்களை செய்து நல்லறங்களிலே தங்களுடைய குடும்பங்களை இணைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்திலே ஜன்னாத்து அதினின், அதாவது சுவர்க்க சோலைகள் இருக்கிறது, நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி திருமறை குர்ஆன் 13ஆம் அத்தியாயத்தின் 23ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே,
நம்முடைய குடும்பம் நாளை மறுமையில் சுவர்க்கத்துக்குள் நுழைய வேண்டுமாக இருந்தால் எப்படிப்பட்ட குடும்ப உருவாக்கத்தை நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பின்பற்ற வேண்டும் என்பதை என்னுடைய உரையிலே உங்களுக்கு சுட்டிக்காட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்குள்ள குடும்பங்களுடைய நிலையை சற்று நாம் சிந்தித்து பார்த்தோமாக இருந்தால் நிறைய குடும்பங்கள் எந்த விதமான இலக்குகளும் இல்லாத குடும்பங்களாக, எந்த விதமான குறிக்கோளும் இல்லாத குடும்ப வாழ்க்கையாக, ஏதோ திருமணம் முடித்து விட்டோம் வாழ்ந்து கொண்டு போகிறோம் என்று வாழ்கிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். கணவனிடத்திலே கேட்டால் வாழ்க்கையை பற்றி வெறுப்போடு பேசுகிறான், மனைவிடத்திலே கேட்டால் அவள் வாழ்க்கையை பற்றி வெறுப்போடு பேசுகிறாள். என்ன செய்வது? திருமணம் முடித்து 10 வருஷம் ஆகிட்டு, 20 வருஷம் ஆகிவிட்டது. இதற்கு பிறகு சண்டை பிடிச்சா நல்லா இருக்காதுதானே, அதனால சேர்ந்து வாழுகிறோம், அவரோடு வாழ முடியாது என்று சொல்கிற எத்தனையோ மனைவிமார்களை பார்க்கிறோம். அந்த பெண்மணியோடு வாழ முடியாது என்று அலுப்பு தட்டிய வாழ்க்கையோடு பேசுகிற கணவன்மார்களை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் இஸ்லாமிய வழிகாட்டல் இல்லை, இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற நடைமுறைகள் இல்லை, இஸ்லாமிய மார்க்கம் காட்டிய போதனைகள் அந்த குடும்பத்தில் இல்லாமல் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை, குடும்பங்கள்ல பிரச்சனை, குடும்பங்கள்ல சிக்கல், குடும்பங்கள்ல எப்ப பார்த்தாலும் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில சண்டை, பிள்ளை குட்டிகளுக்கு நிம்மதி இல்லை, பாடசாலையில பிள்ளை படிக்கவில்லை, நேரத்தோடு பாடசாலைக்கு செல்வதில்லை, அப்படி பாடசாலைக்கு போனாலும் அந்த பிள்ளை சரியாக பாடத்தை கவனிப்பதில்லை என்கிற அந்த சவாலுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்களை தேடி பார்த்தால் அது ஏதோ குடும்பத்தில் நடக்கிற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு, பல்வேறுபட்ட முரண்பாடுகளுக்கு பின்னால் உள்ள ஒரு விளைவாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கான பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் அமைவதில்லை. எப்பொழுதோ குடும்பத்தின் அஸ்திவாரம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் மார்க்க வழிகாட்டலில் அமைகிறதோ அப்பொழுது அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற குடும்பமாக இந்த உலகத்தில் மிளிரும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நல்ல குடும்ப கட்டமைப்பு உருவாக வேண்டுமாக இருந்தால், அருள்பாலிக்கப்பட்ட இஸ்லாமிய குடும்பம் அமைய வேண்டுமாக இருந்தால், அந்த குடும்பத்தினுடைய பிரதானமான 2 தூண்கள், ஒன்று யார் என்றால் கணவன், இன்னொன்று மனைவி. இது 2ம் சரியாக நேர்த்தியாக அமையுமாக இருந்தால் அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்கார குடும்பமாக மாறும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், ஒன்று கணவனுக்கு மார்க்கம் இல்லாமல் இருக்கும், அல்லது மனைவிக்கு மார்க்கம் இல்லாமல் இருக்கும். மார்க்க அடிப்படையில் ஒரு குடும்பம் உருவாகுமாக இருந்தால், திருமணம் என்ற இந்த கட்டமைப்பை இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் நாம் அமைத்துக் கொண்டோமாக இருந்தால், நிச்சயமாக அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை, குடும்ப கட்டமைப்பு அல்லாஹ்வுடைய அருள் பாலிக்கப்பட்ட குடும்ப கட்டமைப்பாக, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற குடும்ப கட்டமைப்பாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குடும்பங்கள் சிறந்த பரக்கத்துள்ள குடும்பமாக மாற வேண்டுமாக இருந்தால், அந்த குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாகிய கணவனும் மனைவியும் சிறந்த சாலிகானவர்களாக உருவாக வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்கிற வழிகாட்டலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல குடும்பத்துக்கு ஒரு சாலிகான மனைவி அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழுத்தமாக சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாகிய திருமண வாழ்க்கை இஸ்லாம் சொல்கிற அடிப்படையில் அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். நபிகளார் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபிமொழி. ஒரு பெண்மணி 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லிமாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹஸபிஹா வலி தீனிஹா. அவள் திருமணம் முடிக்கப்படுவது 4 விஷயத்துக்காக. ஒன்று, அவளுடைய சொத்து செல்வங்களுக்காக, அவளுடைய குடும்ப கௌரவத்துக்காக, அது மாத்திரமல்ல அவளுடைய அழகுக்காக, அவளுடைய மார்க்கத்துக்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன். மார்க்கமுள்ள மணமகளை கொண்டு நீ வெற்றி பெற்றுக் கொள்கின்றார்கள்.
அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்துல நல்ல மார்க்கமுள்ள மனைவி அமைந்து விட்டால் அந்த குடும்பத்துல சந்தோஷம் அப்படியே மிளிர ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டால் அந்த மனைவிக்கு தான் தெரியும் நான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று தெரியும். அந்த மனைவிக்கு தான் தெரியும் என்ற குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்துக் கொள்வதற்கான வழி என்னென்று தெரியும். அந்த மனைவிக்கு தான் தெரியும் சாலிஹான பிள்ளைகளை எப்படி உருவாக்குவது என்று அந்த மனைவிக்கு தெரியும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் 4 விஷயங்களுக்காக ஒரு பெண்மணி திருமணம் செய்யப்பட்டாலும் அதுல பிரதானமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபலுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கமுள்ள மனைவியை நீ தெரிவு செய்து கொள். தரிபத் யதாக்க, உன்னுடைய வாழ்க்கை அப்படியே வளம் பெற்று கொண்டு இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற இன்பங்களில் மிக சிறந்த இன்பம் எதென்று கேட்டால் அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான மனைவி அமைந்து விட்டால் இந்த உலகத்தில் எல்லாமே அவனுக்கு நிம்மதியானதாக மாறும். குடும்ப கட்டமைப்பு சிறந்த கட்டமைப்பாக மாறும். நபிகளார் சொன்னார்கள், அத்துன்யா மத்தாஉன், இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்ப இன்பமான வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகைரு மத்தாஇஹா அல் மர்அத்து சாலிஹா, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பங்கள்ல நல்ல இன்பம் எது என்று கேட்டால் சாலிஹான மனைவி அமைவது நல்ல இன்பம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உலகத்துல சொல்லுவாங்க நல்ல மனைவி அமைவது ஒரு வரம் என்று சொல்லுவார்கள். உண்மையில மனைவி சரியில்லை என்றால் குடும்ப கட்டமைப்பு அப்படியே மோசமானதாக மாறிடும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் அமைதி இருக்காது. ஒரு மனிதன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவனுக்கான நிம்மதியை பெறுகிற இடமாக அவனுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்ன தெரியுமா? உங்களை ஜோடி ஜோடியாக படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், லிதஸ்குனு இலைஹா மவத்தன் வ ரஹ்மா, கணவன் மூலமாக மனைவி சந்தோஷம் அடைய வேண்டும், மனைவியின் மூலமாக கணவன் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே குடும்பத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? கணவன் மனைவி பரஸ்பரம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வது என்பது இஸ்லாம் சொல்கிற குடும்ப கட்டமைப்பினுடைய பிரதானமான குறிக்கோளாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நல்ல மனைவி யார் என்று கேட்டால், நல்ல பெண் யார் என்று கேட்டால் ஹைருன் நிசா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நல்ல பெண்மணி யார் என்று கேட்டால் இதா நதர்த்த இலைஹா சர்ரத்க, கணவன் அந்த மனைவியை பார்த்தால் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, வைதா அமரலஹா அத்தாஅத்க, அவளுக்கு நீ கட்டளை போட்டால் அந்த கட்டளைக்கு அவள் வழிபடுவாள். வைதா கிப்த அன்ஹா ஹஃபிலத்க ஃபீ நஃப்ஸிஹா வ மாலிக், நீ அவளை விட்டு தூர இடங்களுக்கு போய்விட்டால் அவளுடைய கற்பையும் உன்னுடைய சொத்தையும் அவள் பாதுகாப்பாள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சும்ம கரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க, ஃபஸாலிஹாத்து கானிதாத்து, சாலிஹான அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற பெண்மணி, சிறந்த ஈமானிய பெண்மணி, நல்ல குடும்பத்துக்கு சிறந்த பெண்மணி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டுவதை பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு குடும்பத்தில் எப்பயுமே கணவன் தான் குடும்பத்தின் தலைவனாக இருக்கும். குடும்பத்தினுடைய அத்தனை விவகாரங்களையும் நிர்வாகம் செய்கிற பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது. மனைவிமார்கள் அந்த பொறுப்பை, அதாவது முடிவை எடுக்கிற பொறுப்பை மனைவிமார்கள் சுமக்க முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வாகம் செய்கிற பொறுப்பு ஆண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? பிமா ஃபல்லலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அல்லாஹு தஆலா பெண்களை விட சில விடயங்கள் ஆண்களை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டால் குடும்பத்துக்கு சம்பாதித்து செலவழிக்கிற பொறுப்பை ஒரு ஆண் சுமந்திருக்கிறான். எனவே ஆண் என்பவன் பெண்ணை நிர்வகிக்கிற அந்த பொறுப்புக்கு சொந்தக்காரன். எந்த குடும்பத்தில் ஆணினுடைய அந்த பொறுப்பு நிர்வாகம் கைக்கு வருகிறதோ அந்த குடும்பத்தில் தான் நிம்மதி இருக்கும். சிலாக்கு நினைக்கலாம், மாப்பிள்ளை எல்லாம் நல்லந்தான், இருந்தாலும் நான் போய் தலையிட்டு செய்யாட்டி ஒன்றும் நடக்காத ஹசரத்னு சொல்லுவாங்க சிலாக்கள். நீங்க ஆலோசனை சொல்லலாம், மசூரா சொல்லலாம், ஆனால் முடிவெடுக்கிற அந்த தகுதியை கணவனுக்கு கொடுக்கும்.
கொடுத்துட்டீங்கன்றால் அந்த குடும்பத்துல நிச்சயமாக சந்தோஷம், நிம்மதி இருக்கும். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இன்றைக்கு குடும்பங்கள் நிம்மதி இழந்து போறதுக்கான பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில ஒரு வகையான மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் சொல்வார்கள், புரிந்துணர்வற்ற தன்மை. இதனால் இன்றைக்கு குடும்பங்கள் எங்கேயோ போய் நிக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் குடும்பங்கள்ல பாரிய விரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறது. குடும்பங்கள் இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய முஸ்லிம் குடும்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி தலாக்குக்காக போய் காதி கோட்டுக்கு முன்னா நிற்கிற எத்தனையோ அவல நிலைகளை பார்க்கும். உண்மையில நிறைய திருமணம் முடித்த புதுசுல நிறைய ஆண்கள், அதாவது கணவன் மனைவிமாருக்கு மத்தியில மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிரச்சனைகள், அதாவது ரெண்டு பேருக்கு மத்தியில புரிந்துணர்வற்ற தன்மை காரணமாக நிறைய குடும்பங்கள் 5-6 மாதத்துக்குள்ள தலாக் என்ற நிலைமைக்கு போயிருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். என்றால் காரணம் என்ன தெரியுமா? குடும்பங்கள்ல இஸ்லாமிய கட்டமைப்பு அப்படியே சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மார்க்கமுள்ள மனைவி அவள் உன்னை பலப்படுத்துவாள் என்று சொன்னார்கள். எனவே சகோதர சகோதரிகளே, திருமணத்தினுடைய முக்கியமான அம்சமாகிய அந்த மனைவியை தெரிவு செய்தல் என்ற அந்த முறை இருக்குதே, அது மார்க்கம் சொல்கிற அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, ஒரு பெண்ணானவள் அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற குடும்பமாக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கான கடமைகள், பொறுப்புகள் இருக்குது. அதில் அந்த பெண் ஒருபோதும் தன்னை அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐயுமா இம்ராத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தகலத்தில் ஜன்னah. எந்த ஒரு பெண்ணாவது தன்னுடைய கணவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நிலைமையில் மௌத்தா போனால், மரணித்தால், அவளுக்கு சுவர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது ஒரு பெண்மணி கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற நிலைமையில் அவள் மௌத்தா போவாளாக இருந்தால் அவருக்கு சுவர்க்கம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்றால் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நாம் அதிகமாக பேசித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதுதான் குடும்பத்தில் பரக்கத்துக்கான அடையாளம். அதுதான் குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்று தருகிற ஒரு அடையாளம். ஒரு பெண் எப்பொழுதுமே கணவனுக்கு கட்டுப்படாத பெண்ணாக இருந்தால், கணவனை மதிக்காத பெண்ணாக இருந்தால், கணவனுக்கான உரிமைகளை கொடுக்காத பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் குந்து ஆமிரன் அஹதன் லியஸ்ஜுத லிஅஹதின், நான் ஒரு மனிதனை இன்னும் ஒரு மனிதனுக்கு சுஜூது செய்ய என்று ஏவுபவனாக இருந்திருந்தால் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, ஒரு பெண்ணுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன், போன்ற கணவனுக்கு சுஜூது செய்ய என்று கட்டளையிட்டிருப்பேன். என்றால் அப்படி நான் கட்டளையிடவில்லை என்றால் எந்த அளவுக்கு ஒரு மனைவிக்கான பொறுப்புகள் குடும்பத்தில் இருக்கிறது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை நானும் நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இது குடும்ப கட்டமைப்பினுடைய ஒரு தூண் தான் மனைவி. குடும்ப கட்டமைப்பினுடைய இன்னும் ஒரு தூண் கணவன். அந்த கணவன் சிறந்த சாலிகான கணவனாக அமைய பெற்றால் அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற குடும்பமாக மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா ஹத்தப இலைக்கும் மிம்மன் தர்லௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவிஜு, உங்களிடத்தில் மார்க்கமுள்ள ஒழுக்கமுள்ள மணமகன் திருமணம் செய்து கேட்டால் அவருக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இல்லா தகுன் ஃபஸாதுன் ஃபில் அர்லி ஃபித்னத்துன் ஃபில் அர்லி வ ஃபஸாதுன் அலீம் அரீல். அதாவது நீங்க அப்படி ஒழுக்கமுள்ள மார்க்கமுள்ள மணமகன் திருமணம் பேசி அதை நீங்கள் செய்து வைக்கவில்லை என்றால் உலகத்தில் ஃபசாதுகள், ஃபித்னாக்கள், குழப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு நிறைய திருமண வாழ்வு கொஞ்ச காலத்தில் அப்படி கசந்து போகுது. காரணம் என்னன்னு பார்த்தால், குடும்பங்கள்ல எல்லாரும் எப்படி தெரியுமா பொன் தேடுறது? மார்க்கமுள்ள மணமகளை தேட வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த படலம் அப்படியா ஸ்டார்ட் ஆகும். இது எங்க? மணமகனுக்கு மணமகள் தேடினால் மட்டும் மார்க்கம் இருக்குதான்னு பார்க்கிறது. ஆனால் மணமக்களுக்கு மணமகனை தேடி போற இடத்துல மார்க்கத்தை யாரும் பார்க்கறது இல்லை. என்ன பார்ப்பாங்க தெரியுமா? மாப்பிள்ளட்ட நல்ல படிப்பு இருக்குதா? இருக்குது. சரி. மாப்பிள்ளட்ட வீடு இருக்குதா? இருக்குது. வாகனம் இருக்குதா? இருக்குது. தொழில் இருக்குதா? இருக்குது. குடும்பம் எப்படி? நல்லம். ஆனால் மாப்பிள்ளை எப்படி ஆள்? அவருக்கு தொழ தெரியுமா?
அவருக்கு மார்க்க நடைமுறை தெரியுமா, அவரிடத்துல ஒழுக்கம் இருக்குதா, அவரிடத்துல மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகிற பண்பு இருக்கிறதா என்ற விஷயமெல்லாம் பார்க்கப்படுகிறதா என்றால் இன்றைக்கு பார்க்கப்படுறது இல்லை. அதனாலதான் நல்ல மனுஷ மாதிரி இருக்கிறாரு, திருமணம் முடிச்சிட்டு பார்த்தால் மனைவி சொல்றாள், இந்த கணவனோடு என்னால வாழ முடியாது, நான் அவரை பிரிந்துதான் ஆக வேண்டும் என்கிறாள். காரணத்தை கேட்டால் காரணம் தெரியாது. தேடி தேடி பார்த்தால் அவர் ஒரு போதை பயன்படுத்தக்கூடிய, போதைக்கு அடிக்ட் ஆகிய ஒரு மனநோயாளியாக இருக்கிறார். அதிலிருந்து அவரால் வெளியாக முடியவில்லை. அவருக்கு மனைவியை விட போதைப் பொருள் பாவனை தான் அவருக்கு விருப்பமானதாக இருக்கிறது. அப்படி நிறைய குடும்ப வாழ்க்கைகள் கசந்து போகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் என்றால் காரணம் என்ன தெரியுமா? குடும்ப கட்டமைப்பினுடைய மிக முக்கியமான அம்சமாகிய கணவன் மனைவி 2 பேரும் மார்க்க நடைமுறைகளை தெரிந்த அடிப்படையில, மார்க்க நடைமுறைகள் தெரிந்தவர்களைத்தான் இந்த திருமணம் என்ற இந்த ஒப்பந்தத்துக்கு நாம் பேசி அழைக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த குடும்ப கட்டமைப்பு என்றது என்ன அப்படின்னு கேட்டால், கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாம் சேர்ந்தான் குடும்பம். கணவன் மட்டும் குடும்பம் அல்ல, மனைவி மட்டும் குடும்பம் அல்ல, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்த ஒன்றுதான் குடும்ப கட்டமைப்பு. இந்த குடும்ப கட்டமைப்பு இறை அருளை பெற்ற குடும்ப கட்டமைப்பாக மாற வேண்டுமாக இருந்தால், நான் சொல்லிட்டேன், என்னுடைய அடிப்படை என்ன? கணவன் மார்க்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், மனைவி மார்க்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும். அப்படி அமையப்பெற்ற குடும்பம் அல்லாஹ்வுடைய பரக்கத்துள்ள குடும்பமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் குடும்ப கட்டமைப்பினுடைய பிரதானமான தூண்களாகிய கணவன் மனைவியோடு சேர்த்து அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைக்கிற அந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக மாறும். அதற்கான உருவாக்கத்தில் முக்கிய பங்காளிகளாகிய அந்த தாய்க்கும் தந்தைக்கும் மார்க்கம் தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் அந்த 2 பேரின் மூலமாக உருவாகிற பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக வளருவார்கள் என்பதை நாம் மார்க்கத்தை படிக்கிற பொழுது மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உண்மையில் இந்த குடும்ப கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்கள ஒருவர் பயணத்திலிருந்து திரும்பி வந்தால் அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் செல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? பயணம் என்றது நெடுந்தூரம் போகக்கூடிய ஒன்று. அதுல களைப்புகள் இருக்கும், அதுல சோர்வுகள் ஏற்படும். அப்படி அந்த களைப்பு சோர்வு வந்தால் நீங்க குடும்பத்தில் போங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்றால், குடும்பம் என்றது ஒரு மனித வாழ்க்கையில அவருடைய நிம்மதிக்கான மிக முக்கியமான ஒரு ஊடகம் தான் குடும்பம். அப்ப அந்த குடும்பத்தை நோக்கி ஒரு மனிதன் போரானா இருந்தால், ஒரு ஆண் வீட்டுக்கு வரானா இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற மனைவியை பார்த்து சந்தோஷம் வரணும், அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை பார்த்து அவனுக்கு சந்தோஷம் வரணும். அப்பதான் அவனுக்கு அந்த வீடு நிம்மதியான வீடாக இருக்கும். எந்த வீட்டுல சந்தோஷம் இல்லையோ, நிம்மதி இல்லையோ, அந்த வீட்டுல பரக்கத் இருக்காது, அந்த வீட்டுல அல்லாஹ்வுடைய அன்பு இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுல ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடு, மார்க்க விளக்கங்கள் இல்லை, மார்க்க நடைமுறைகள் இல்லை, எல்லாமே ஜீரோவாக இருக்கிற பொழுது அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய வீடாக அந்த வீடு இருக்காது. அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற குடும்பமாக இருக்காது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற ஒரு குடும்பத்தை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். என்ன குடும்பம் என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அருள் பாலிக்கப்பட்ட குடும்பமாக அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம் என்று கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாடுகிற வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க. இருந்து போட்டு அவங்க அல்லாஹ்ட்ட வந்து பிள்ளைய தாயா அல்லான்னு நேரடியாக கேட்கல. என்ன தெரியுமா கேட்டாங்க? ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை தாண்டு தான் கேட்டாங்க. அப்ப குடும்பத்துல வந்து அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் எல்லாரும் மார்க்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை தாண்டு கேட்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், நாங்கள் இப்ராஹிமுக்கு ஒரு சாலிஹான ஒழுக்கமுள்ள ஞானமுள்ள பிள்ளையை நன்மாராயம் சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்றான். தள்ளாடுற வயசு வரைக்கும் பிள்ளை இல்ல, அப்பொழுது அல்லாஹு தஆலா ஒரு பிள்ளையை கொடுக்கிறான். பிள்ளையை கொடுக்கிற பொழுது
அந்த பிள்ளையையும் அந்த மனைவியையும் கொண்டு போய் ஒரு பாலைவனத்தினுடைய ஓடையில விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. வந்து சஃபா மருவா மலைக்கு முன்னால நின்றுகிட்டு காபாவை முன்னோக்கியவர்களாக அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் கைரதி ஷரஇன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், உன்னுடைய வீட்டுக்கு முன்னால் என்னுடைய மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் இந்த பாலைவனத்தில் விட்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ். எப்படி? இந்த பாலைவனத்தில் புட்பூண்டுகள் இல்லை, இந்த பாலைவனத்தில் தண்ணீர் இல்லை, இந்த பாலைவனத்தில் மனிதர்கள் இல்லை, யாரும் இல்லாத இந்த பாலைவனத்தில் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், யா அல்லாஹ், இந்த காபாவுல வந்து மக்கள் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து இந்த ஓடையிலே விட்டு போகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த துஆ பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அப்படி அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்துவிட்டு தன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் அந்த இடத்துல விட்டு போகிற பொழுது மனைவி கேட்கிறாங்க, யா இப்ராஹிம், அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, எங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து இந்த ஓடையில பாலைவன சுடுமணல்ல தண்ணீர் இல்லாத புட்பூண்டுகள் இல்லாத இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டு போகிறீர்களே, காரணம் என்ன? அல்லாஹ் தான் சொன்னானா? அவங்க சொல்றாங்க, ஆம் அல்லாஹ் தான் சொன்னான். அப்படியா? அல்லாஹ் சொன்னால் என்னை அப்படியே விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாலைவனத்தில் தள்ளாடுகிற வயது வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்து கிடைத்த பிள்ளையையும் மனைவியையும் கொண்டு போய் விட்டு வருகிறார்கள். அப்ப அந்த மனைவி என்ன சொல்லணும்? அந்த மனைவி எப்படி கவலைப்படணும்? அவங்க எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ்வினால் அருள் பாலிக்கப்பட்ட குடும்பம். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் இடத்துல லகத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, நிச்சயமாக இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த முன்மாதிரி எங்க? இங்க குடும்பத்தில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் பிள்ளையும் கொண்டு போய் விடுகிற பொழுது அந்த மனைவி எந்த விதமான கேள்வியும் கேட்காமல், அல்லாஹ் சொன்னால் நீங்கள் தாராளமாக விட்டு போங்கள் என்று சொன்னார்களே, அந்த மார்க்க கொள்கை உறுதி, அந்த உறுதிதான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்கார குடும்பமாக மாறினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அல்லாஹு தஆலா தள்ளாடுகிற வயது வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்து கிடைத்த பிள்ளை பலம்மா பலக மாஹு சாய, அந்த பிள்ளை பருவ வயதை அடைகிற பொழுது கால யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பஹுக்க, தன்னுடைய மகன் தந்தையை பார்த்து சொல்கிறார், என் அருமை மகனை பார்த்து தந்தை சொல்கிறார், என் அருமை மகனே, உன்னை அல்லாஹ்வுக்காக நான் அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவு காண்கிறேன். சுப்ஹானல்லாஹ். தள்ளாடுகிற வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்துட்டு அதுக்கு பிறகு கிடைச்ச பிள்ளைய அல்லாஹு தஆலாவுடைய வஹீயின் பிரகாரம் அறுத்து பலியிட வேண்டும் என்று இப்ராஹிம் கனவு காண்கிறார். அந்த கனவை தன்னுடைய மகனாரை அழைத்து சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்படி சொன்ன பொழுது மகன் என்ன தெரியுமா சொல்கிறார்? யா அபதி இஃப்அல் பிமா துஅமர், என் அருமை தந்தையே, ஏவப்பட்டதை செய்யுங்கள். சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நாளை மறுமையில பொறுமையாளனாக என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களோட மகன் சொன்னார் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த குடும்ப கட்டமைப்பு தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற குடும்ப கட்டமைப்பு. எது? கணவனும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த முஸ்லிம், மனைவியும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த முஸ்லிம், அந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து உருவாகின பிள்ளை, அந்த பிள்ளையும் அல்லாஹ்வுக்காக என்றால் அறுத்துக் கொள்ளுங்கள் வாப்பான்னு சொல்லுதே. இந்த கட்டமைப்பு தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிற குடும்ப கட்டமைப்பு. இந்த குடும்பம் தான் அல்லாஹ்வினால் அருள் பாலிக்கப்பட்ட குடும்பம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். யா அல்லாஹ், மகனோடு சேர்ந்து கஅபாவை கட்டிவிட்டு ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பணியை பொருந்திக் கொள்வாயாக என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. மகனை அழைத்து சொன்னார்கள், மகனே, நான் கஅபாவை கட்டுவதற்கு ஆசைப்படுகிறேன், புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும், எனக்கு உங்களால் உதவி பண்ண முடியுமா? ஆம் என் அருமை தந்தையே, உங்களோட முயற்சியை முன்னெடுங்கள்,
நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று சொல்லி மகான் சொல்றார். அல்லாஹு தாலாவிடத்திலே ரெண்டு பேரும் சேர்ந்து ரப்பனா, என் இறைவனே எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரித்துக் கொள்வாயாக என்று சொல்லி, எங்களுடைய இந்த பணியை புரிந்து கொள்வாயாக என்று சொல்லி துவா செய்ததை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சிலாகிக்கிறானே. இந்த குடும்ப கட்டமைப்பு தான் நிச்சயமாக தேவையாக இருக்கிறது. உலகத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போன்ற அருள் பாலிக்கப்பட்ட குடும்பங்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அந்த வரலாறுகளை நாங்க வாசிக்கும், நாங்க படிக்க வேண்டும். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்கார குடும்பங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் முஹப்பத்தையும் பெற்ற குடும்பங்களுடைய வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து நல்ல குடும்ப கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பெண்கள் குறித்து சொல்கிற பொழுது சொன்னார்கள், ஆண்களே இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களுக்கு நல்ல முறையில் உபதேசம் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹுன்ன இந்தக்கும் அவானின், அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள். லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஅன் கைர தாலிக், இதை தவிர வேறொன்றையும் நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது என்றால், ஒரு ஆண் பெண்ணுடைய உரிமையை சரியாக மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்ப கட்டமைப்பு சிதறுண்டு போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நிறைய மனைவிமார்கள் குடும்ப கட்டமைப்புல அல்லது கணவன்மாருடைய விஷயத்துல அவர்கள் சரியாக திருப்தி கொள்றது இல்லைன்றதுக்கான பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? கணவன் தன்னுடைய கடமை சரியாக செய்யும். கணவனுடைய கடமை என்ன என்று கேட்டால், மனைவிக்கு பாதுகாப்பாக இருப்பது மாத்திரமல்ல, கணவனுடைய பொறுப்பாகிய சம்பாதித்தல் என்ற பொறுப்பு இருக்குதே, அதை கணவன் செய்யணும். அது மாத்திரமல்ல, மனைவிக்கான உரிமைகளை கணவன் சரியாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் மனைவிக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அபூ தர்தா ரலியல்லாஹு வீட்டுக்கு சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு ஒரு நாள் போறாங்க. வைத்து பார்த்தால் அபூ தர்தாவுடைய மனைவி ஒரு வகையான அலங்கோலமாக இருக்கிறாங்க. அலங்கோலம் என்னன்னு கேட்டால், நல்ல ஆடைகள் இல்லாம தலைவிரி கோலமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது இவர் கேட்டாரு, என்னம்மா இப்படி இருக்கிறீங்க, என்னம்மா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அபூ தர்தாவுடைய மனைவி சொல்றாங்க சல்மானுல் ஃபாரிஸியை பார்த்து, உங்களோட நண்பருக்கு, உங்களோட சகோதரருக்கு எங்களை பத்தி எல்லாம் கவலை இல்லையே, அவர் எப்ப பார்த்தாலும் நல்ல முறையில குர்ஆன் ஓதுறாரு, அதாவது நோன்பு பிடிக்கிறார், எல்லாம் செய்யறாரு. அவர் என்னுடைய விஷயத்துல சரியாக நடந்து கொள்கிறார் இல்லை என்று ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சொல்லி போட்டு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு தயார் பண்றாங்க. தயார் பண்ணினால் அபூ தர்தா வாராரு, சல்மானுல் ஃபாரிஸியை சாப்பிட சொல்றாரு. இவர் சாப்பிட கொள்ள இவர் சொன்னாரு, நீங்களும் சாப்பிடுங்கன்றார். அபூ தர்தா சொன்னாரு, நான் சாப்பிடல, நான் நோம்புன்னு சொன்னாரு. சுன்னத்தான நோன்பு பிடிச்சிக்கிறார். அப்ப இவர் சொன்னாரு, இல்ல நோம்பு இல்ல, நீங்க சாப்பிட்டதை நான் சாப்பிடுவேன். அப்ப நோம்பை விட்டுட்டு சாப்பிடுறார். சாப்பிட்டு விட்டு தூங்க போனால் அவர் என்ன செய்யறாரு கேட்டால், தூங்கல்ல, எழுந்து தொலை போறார். இவர் கையை பிடிச்சு இழுக்கிறார், வாங்க படுங்க தூங்க கொஞ்சம். திரும்ப இவர் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தொலை போறாரு, மறுபடி கையை பிடிச்சு இழுத்துட்டு வராரு, தூங்க வைக்கிறார். இப்படி 3 தடவை நடக்குது. பிறகு இரவின் நடுநிசையில் எழுந்து இவரும் தொழுதுட்டு அபூ தர்தாவை தொலை வைக்கிறார். நீங்களும் தொழுங்கன்னு சொல்றாரு. இப்ப தொழுறாங்க. தொழுதுக்க பிறகு அபூ தர்தாவுக்கு சரியான கோபம். என்ன கோபம் தெரியுமா? இவர் சல்மானுல் ஃபாரிஸி நம்மட நோம்பையும் பழுதாக்கி தொழுகையும் பழுதாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கோபத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட உங்களை சொல்லி கொடுக்கறோம்னு சொல்றாரு. அப்ப அபூ தர்தாக்கு சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுக்குரிய கடமை ஒன்று இருக்குது, அதே நேரத்தில் வலி நஃப்ஸிக அலைக ஹக்கன், உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அதுபோல சொல்லிவிட்டு வலி அஹ்லிக அலைக ஹக்கன், உங்களோட மனைவிக்கு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா,
ஒவ்வொருவருக்கும் செய்கிற கடமை உரிமையை சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சுபஹுக்கு பள்ளிக்கு போறாங்க. அபு தர்தார் அல்லாஹ்னு ரசூலாட்ட போய் முறைப்பாடு பண்றார் சல்மானுல் ஃபாரிசியை பார்த்து. இவர் எப்படி செஞ்சு போட்டார் ராவுத், சரியாக தொலை விடல, நோன் பிடிக்க விடல, எல்லாத்திலையும் தடுத்தாருன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சதக சல்மான், சல்மான் உண்மைதான் சொன்னார், அவர் சொன்னது சரி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்றால் இந்த ஹதீஸை நம்ம புகாரிலே பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கான உரிமையை சரியாக செய்வானாக இருந்தால், குறிப்பாக ஒரு ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ பரஸ்பரம் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர், கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் தங்களோட உரிமைகள் கடமைகள் விஷயத்தில் சரியாக நடந்து கொண்டால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம், அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக நிச்சயமாக இந்த உலகத்தில் மிளிரும். அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய பரக்கத்துள்ள குடும்பமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட மார்க்க அடிப்படையில் உருவாகிய கணவன் மனைவி என்கிற இந்த குடும்ப கட்டமைப்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப கட்டமைப்பாக மாற வேண்டுமாக இருந்தால் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் இஸ்லாமிய தர்பியத் பெற்ற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாற வேண்டும். இது மூன்றாவது முக்கியமான அம்சம். என்னென்று கேட்டால், குடும்பத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவாக்கிய அந்த பிள்ளைகள் என்ற அந்த அமானிதம் சரியான முறையில் பேணப்பட வேண்டும். அப்படி பேணப்பட வேண்டுமாக இருந்தால், அப்படி பேணினால் அந்த பிள்ளைகளை உருவாக்குகிற சாலிகான பிள்ளைகளாக மாற்றுகிற அந்த பாரிய பொறுப்பு அந்த குடும்பத்தில் உள்ள தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கு. நம்ம புள்ள பெற்று விட்டோம், வளர்த்து விட்டோம், அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போய்கொள்ளட்டும் என்று சொல்லி ஒரு வாப்பா உம்மாவும் இருக்க முடியாது. அந்த குடும்பம் சாலிகான குடும்ப கட்டமைப்பாக வர வேண்டுமாக இருந்தால், அந்த குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், அந்த குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சரியான முறையில் பேணப்படுகிற குடும்பமாக மாறணும். அப்படி மாற வேண்டுமாக இருந்தால் முதல்ல செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பங்கள்ல தொழுகையை சரி செய்வது நம்முடைய குடும்பங்களினுடைய பிரதானமான தேவையாக இருக்கு. அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்கார குடும்பமாக, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாற வேண்டுமாக இருந்தால் முதலாவது அந்த குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் தொழுகையை பேணக்கூடிய நிலைக்கு மாறணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா தாஹா 132 வசனத்தை சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உங்களோட குடும்பத்தை தொழுகையின்பால் ஏவுவீராக என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். வஸ்தபிர் அலைஹா, அந்த தொழுகை விஷயத்துல பொறுமையோடும் உறுதியோடும் இருப்பீராக என்று சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்க உங்கள்கிட்ட ரிஸ்க் கேட்கல, நஹ்னு நர்சுகுக, உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் அளிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வல் ஆகிபத்து லித்தக்வா, அல்லாஹ்விடத்தில் இறுதி முடிவு தக்வாவுக்கு தான் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொழுகை என்றது ஒரு குடும்பம் இறை அருளை பெற்றுக் கொள்வதற்கான முதலாவது அம்சம் தான் தொழுகை. நிறைய வீடுகள்ல தொழுகை இல்லாத வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாறி இருப்பதை பார்க்கலாம். தொழுகையின் மூலமாக நம்முடைய வீடுகள், நம்முடைய குடும்பங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெறுகிற குடும்பமாக, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுகிற குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஜாலு மின் சலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும் வலா தத்தஹிதுஹா குபூரா, உங்களுடைய வீடுகளை தொழுகின்ற வீடுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய வீடுகளை கபறுகளாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். அப்ப குடும்பத்தில் தொழுகை இல்லை என்றால் அந்த வீடு கபர் மக்பரா மாதிரி, மண்ணறைகள் மாதிரி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. நம்முடைய வீடுகள்ல தொழுகையுள்ள வீடுகளாக நம்முடைய வீடுகளை மாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது. குடும்பங்கள்ல பரக்கத்தில் என்றோம், நிம்மதியில் என்றோம், அல்லாஹ்வுடைய எந்த விதமான அருளும் வராத நிலையில வாழுகிறோம் என்றால், நம்முடைய வீட்டுல தொழுகை இல்லை, கணவனுக்கு தொழுகை இல்லை, மனைவிக்கு தொழுகை இல்லை, பிள்ளைகளுக்கு தொழுகை இல்லை. தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய உயிர் நாடி. அந்த தொழுகை குடும்பத்தில் சீர் செய்யப்படுமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் நிச்சயமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்,
அருள் பாலிக்கப்பட்ட கணவன் யார் தெரியுமா? அருள் பாலிக்கப்பட்ட மனைவி யார் தெரியுமா? யாருடைய குடும்பத்தில இரவின் நடுநிசையில கணவனும் மனைவியும் எழுந்து தொழுகிறார்களோ, எந்த தொழுகை? இரவு தொழுகை, தஹஜ்ஜத்தை தொழுகிற குடும்பம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்கார குடும்பம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு, ஒரு கணவனுக்கு ரஹ்மத் செய்வானாக. அவன் யார் தெரியுமா? காம மினல் லைலி ஃபஸல்லா, இரவுல எழுந்து தொழுவான். ஃபைகல இம்ராஅத்தஹு ஃபஸல்லத், தன்ற மனைவியின் தொழுகைக்காக எழுப்பாட்டுவான், அவளும் எழுந்து தொழுவாள். ஃபைன் அபத், அந்த மனைவி தொழுகைக்காக எழும்புவதற்கு மறுத்தால், நலஜ ஃபீ வஜ்ஹிஹா அல்மா, அவளுடைய முகத்தில கணவன் தண்ணீரை தொளித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர். இந்த மாப்பிள்ளைக்கு, இந்த கணவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் சொல்லி போட்டு சொல்றாங்க. வ ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு அருள் புரிவானாக. காமத் மினல் லைலி ஃபஸல்லத், அவள் யார் தெரியுமா? அவள் இரவு நடுநிசையில் எழும்புவாள், எழுந்து ஒழு செய்து விட்டு தொழுவாள். ஃபைகலத் தௌஜஹா, தன்னுடைய கணவனையும் தொழுகைக்காக எழுப்பாட்டுவாள், தன்னுடைய கணவனையும் தொழுகைக்காக எழுப்பாட்டுவாள். ஃபைன் அபா, கணவன் எழும்ப மறுத்தால், நலஜத் ஃபி வஜ்ஹிஹி அல்மா, அவருடைய முகத்தில தண்ணீரை தொளித்து எழுப்பாட்டி கணவனையும் தொலை வைக்கிற பெண் இருக்கிறாளே, அவளுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் பரக்கத்துக்கும் அருளுக்கும் சொந்தக்கார குடும்பம் யார் தெரியுமா? இரவின் நடுநிசையில எழுந்து தொழுகிற குடும்பம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நான் கேட்கிறேன், நம்ம எல்லாரும் குடும்பமாக அல்லது கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் இரவின் நடுநிசையில் எழுந்து தொழுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட குடும்பமாக இருப்போமாக இருந்தால், சஹாபாக்கள் செய்த பெரும் பெரும் தியாகங்கள் எல்லாம் தேவையில்லை. அல்லாஹு தஆலா நம்ம கடமையாக்கிய வணக்கங்களோடு சேர்த்து இது போன்ற இதர வணக்கங்களையும் சுன்னாக்களையும் செய்து வருகிற குடும்பமாக நாம் மாறுவோமாக இருந்தால், நிச்சயமாக நாம் தாம் அருள் பாலிக்கப்பட்ட குடும்பம் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹுவை நினைவு கூறுகிற குடும்பங்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்கார குடும்பங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கிற ஹதீஸ், மஸலுல் பைத்தில்லதி யذ்குருல்லாஹ ஃபீஹ் வல்லதி லா யذ்குருல்லாஹ ஃபீஹ் மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹுவை நினைவு செய்கிற வீடுகள், அல்லாஹுவை நினைவு செய்யாத வீடுகள், உயிரோடு இருக்கிற வீட்டுக்கும் ஹயாத்தோடு இருக்கிற வீட்டுக்கும் மௌத்தாகிய வீட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படியாக இருந்தால் நம்முடைய குடும்பங்கள்ல அல்லாஹுவை திக்ர் செய்கிற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் மாறாதவரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்காது, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய அருளை நம்முடைய குடும்பங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் நம்முடைய குடும்பங்கள்ல அல் குர்ஆன் ஓதப்படுகிற வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாற வேண்டும். வாப்பா குர்ஆனிய மனிதராக இருக்கிறார், உம்மா குர்ஆன் ஓதுகிற பெண்ணாக இருக்கிறாள், பிள்ளைகளும் அல் குர்ஆனோடு உள்ள தொடர்பை ஒவ்வொரு நாளும் பேணுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் நிச்சயமாக கிடைக்கும். எந்த வீட்டில் அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படலையோ அங்க ஷைத்தான் வந்து குடிகொள்வான். ஷைத்தான் குடிகொண்டுட்டாண்டால் கிடைக்காது, அங்க இருக்கிறவர்களுக்கு நிம்மதி இருக்காது. அங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, குழப்பம், கவலை, கஷ்டம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் போறா என்ன வழி? அல்லாஹுவை திக்ர் செய்கிற, அல்லாஹுவை நினைக்கிற, அல்லாஹுவை தொழுகிற, அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய குர்ஆனை படிக்கிற குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் மாறாத வரை அல்லாஹ்வுடைய பரக்கத்துள்ள குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா தஹல ரஜுலு பைத்தஹு ஃபதக்கர ஸ்மல்லாஹ், ஒரு மனிதர் தன் வீட்டுக்குள்ள போக்கொள்ள அவர் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டு பிஸ்மில்லாஹ் என்று நுழைந்தால், ஹீன யதுகுல் வஹீன யுத்அம், அவர் சாப்பிடுற பொழுதும் அவர் வீட்டுக்குள்ள போற பொழுதும் பிஸ்மில்லாஹ்னு போனாரா இருந்தால், பாருங்க, அல்லாஹ்வை அவர் நினைச்சா, அல்லாஹ்வுடைய பேரை சொன்னால், கால ஷைத்தானுடைய அஸ்ஹாபிஹி, ஷைத்தான் அவனுடைய கூட்டாளிக்கு சொல்லுவானாம், லா மபீத லக்கும் வலா அஷாஅஹா ஹுனா, இங்க நமக்கு வீடும் இல்ல சாப்பாடும் இல்ல. எங்க?
யார்ட வீட்டுல மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வரப்போக்குள்ள பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாஹுவை நினைத்து கொண்டு வீட்டுக்குள்ள வாராரோ அந்த வீட்டுல ஷைத்தான் சொல்லுவானாம், இன்றைக்கு நமக்கு இந்த வீட்டுல சாப்பாடும் இல்ல தங்குமிட வசதியும் இல்லைன்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் திக்ர் செய்யாம வந்தா, பிஸ்மில்லா சொல்லாம வந்தா ஷைத்தான் தெரியுமா சொல்லுவான், வைன் தகல ஃபலம் யذ்குர் இஸ்மல்லாஹ், அவன் அல்லாஹுவை நினைக்காமல் அல்லாஹ்ட பேரை சொல்லாம வீட்டுக்குள் நுழைஞ்சால் அந்த நேரத்துல ஷைத்தான் தண்ட கூட்டாளிக்கு சொல்லுவானாம், அத்ரக்துமுல் பபீத்த, நீங்க வீட்டினுடைய இந்த வீட்டுல உங்களுக்கான தங்குமிடத்தையும் பெற்றுட்டீங்க, உங்கள் அஷா இரவு சாப்பாட்டை பெற்று விட்டீர்கள் என்று ஷைத்தான் தண்ட நண்பர்களுக்கு சொல்லுவானாம். அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஷைத்தான் குடிகொண்டிருக்கிற வீட்டுல அல்லாஹ்வோட ரஹ்மத் இருக்குமா? ஷைத்தான் குடிகொண்டிருக்கிற வீட்டுல அருள் பாலிக்கப்பட்ட வீடாக அந்த வீடு இருக்குமா? ஷைத்தான் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வராமல் இருக்குமா? ஷைத்தான் எந்த வீட்டுல குடிகொண்டிருக்கிறானோ அங்கிருக்கிற பிள்ளைகள் தந்தையினுடைய சொல்லை கேட்பார்களா? தாயை மதிப்பார்களா? அந்த வீட்டுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உள்ள குடும்பமாக அந்த குடும்பம் மிளிருமா? நிச்சயமாக இருக்காது. அப்படியாக இருந்தால் வீடுகள் கண்டிப்பாக கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டுமாக இருந்தால் நம்முடைய வீடுகள்ல அல்லாஹ் நினைவுபடுத்தப்படுகிற வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாற வேண்டும். குறிப்பாக அல் குர்ஆன் ஓதுகிற வீடுகளாக நம்முடைய வீடுகளை மாற்ற வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உசைத் இப்னு ஹுதைர் என்கிற நபித்தோழர், அவர் என்ன தெரியுமா செய்றாரு? வீட்டுல அல் குர்ஆனை ஓதுகிறார். அப்படி ஓதக்கொள்ள அவர் சூரத்துல் பக்ரா ஓதுறார். சூரத்துல் பக்ரா ஓதினால் ஷைத்தான் ஓடுவான் தானே? சூரத்துல் பக்ரா ஓதப்படுற வீட்டுல ஷைத்தான் இருக்க மாட்டான். சூரத்துல் பக்ரா ஓதிக்கொண்டு போறக்கொள்ள அவருடைய குதிரை கட்டி போடப்பட்டிருக்கு. அப்படி கட்டி போடப்பட்ட குதிரை உசைத் இப்னு ஹுதைருடைய அந்த குதிரை என்ன செய்து கேட்டால் குர்ஆனிய ஓசையை கேட்டு அப்படியே தன்னுடைய கடிவாளத்தை அறுத்து கொண்டு பாய்ந்து ஓடப்பார். இவரு குர்ஆன ஓதுறதை நிறுத்திக் கொள்கிறார். அப்ப குதிரை அப்படி அமைதியாகிறது. திரும்ப என்ன செய்யறான்னு கேட்டால் குர்ஆன ஓத ஆரம்பிச்ச உடனே அந்த குதிரை பாய்ந்து அறுத்து கொண்டு ஓடப்பாங்க. திரும்ப இவர் என்ன செய்யறான்னு கேட்டால் ஓதுறதை நிப்பாட்டுறாரு. அப்ப திரும்ப அந்த குதிரை அமைதியாகுது. திரும்ப ஓத ஆரம்பிக்கிறாரு. திரும்ப அது அப்படி பாய பாக்குது. இவருக்கு யோசனை கேட்டால் வாசல்ல அவர மகன் யஹ்யா தூங்கி கொண்டிருக்கிறார், சின்ன பிள்ளை. அப்ப அவரை இந்த குதிரை மிதித்து விடுமோன்னு நினைச்சு பயந்து ஓதல நிப்பாட்டுறார். நிப்பாட்டிட்டு வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்கிறாரு. மேக கூட்டங்கள் அப்படியே குமிந்து ஒரு மிகப்பெரிய ஒளி வெளிச்சத்தை கொடுக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் இப்படி குர்ஆனை ஓதினேன், என்னுடைய குதிரை அப்படியே பாய்ந்து ஓட பார்த்தது என்று சொன்னவுடனே அப்படி சொல்லிட்டு வானத்தில் அப்படியே மேக கூட்டங்கள் எல்லாம் அப்படியே வெளிச்சம் தந்தது, திடீரென்று மறைந்து விட்டது என்று சொல்றாங்க. சொல்லக்கொள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசைதை பார்த்து சொன்னாங்க, உசைத் இப்னு ஹுதைர், நீங்க ஏன் குர்ஆன் ஓத நிறுத்திக் கொண்டீர்கள்? நீங்கள் நிறுத்தாமல் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால் வந்தது உங்கள் குர்ஆன் ஓசையை கேட்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் இறங்கி வந்தார்கள். அந்த மலக்குமார்களை எல்லோரும் பார்த்திருப்பார்கள். நீங்கள் நிறுத்தாமல் ஓதிருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் உசைத் இப்னு ஹுதைருக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் ஓதுகிற வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாறுமாக இருந்தால், அல் குர்ஆனிய குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் மாறுமாக இருந்தால், நம்முடைய குடும்பத்தில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை சுமந்த மலக்குமார்கள் நிச்சயமாக நம்முடைய வீடுகளிலே அவர்கள் பிரசன்னம் தருவார்கள். அப்படி தருகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அருளும் பெற்ற குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் மாறும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பரக்கத்தும் இல்லாமல் போனதுக்கான பிரதானமான காரணம் என்னென்று பார்த்தால், இன்றைக்கு குடும்பங்கள்ல அல்லாஹ்வை பற்றி நினைவு கிடையாது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவது கிடையாது, அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய குர்ஆனை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கிறது. நமக்கு குடும்பங்கள்ல எல்லா விதமான நவீன ஜாஹிலியத்தும், எல்லா விதமான முசீபத்தும், எல்லா விதமான பாவங்களுக்கான திறவுகோல்களும் நம்முடைய குடும்பங்கள்ல சர்வ சாதாரணமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. இன்றைக்குள்ள சோசியல் மீடியாக்கள், இன்றைக்கு அதனுடைய அபரிமிதமான வளர்ச்சி இன்றைக்கு நம்மளை
மார்க்கத்தை விட்டு தூரப்படுத்தி கொண்டு போகிறது. இன்றைக்கு ஆரம்ப காலங்கள்ல வீடுகள்ல போய் பார்த்தால் ஒரு வகையான அலாதியான அமைதி காணப்படும். உம்மா குர்ஆனோடு இருப்பா, உம்மம்மா குர்ஆனோடு இருப்பா, பாப்பா குர்ஆனை ஓதி கொண்டிருப்பாரு. எல்லாத்தையும் பார்த்து பிள்ளைகள் குர்ஆனை அப்படியே ஓதுகிற, பாராயணம் செய்கிற, மனப்பாடமாக்குகிற குர்ஆனிய கலைகள் நிறைந்த வீடாக அந்த காலத்துல மக்ரிபுக்கு பின்னால் வீடுகள் பரிணமித்த காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வீடுகள்ல போய் பார்த்தால் எந்த வீட்டுல குர்ஆன் எங்கன்னு கேட்டால் குர்ஆனை காணல என்று கேட்டால் குர்ஆன் ஓதி எத்தனையோ நாளாகி, குர்ஆன் ஓதி பல மாதங்களாகிவிட்டது, குர்ஆனை தொட்டு பல வருடங்களாகிவிட்டது. குர்ஆனோடு தொடர்பில்லாத வீடுகள்ல, குடும்பங்கள்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பரக்கத்தும் எப்படி கிடைக்கும்? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற வேண்டுமாக இருந்தால், அருள் பாலிக்கப்பட்ட குடும்பமாக மாற வேண்டுமாக இருந்தால், இஸ்லாமிய போதனைகள் நிறைந்த குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை மாற்றுவது நம்மீதுள்ள மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. குடும்பத்தில கணவன் என்கிற ஸ்தானம் மிக பிரதானமானது, மனைவி என்கிற ஸ்தானம் மிக பிரதானமானது. இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குகிற பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானம் மிக பிரதானமானது. இந்த மூணும் சேர்ந்துதான் குடும்பம். இந்த மூணும் மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் சரியாக பெற்ற மூன்று துறையாக இருக்குமாக இருந்தால் அந்த மூன்று துறைகள் மூலமாக உருவாகிற இந்த குடும்ப கட்டமைப்பு ஒரு சாலிகான குடும்ப கட்டமைப்பாக மாறும். அப்படி மாறுமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்கள் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் பெற்ற குடும்பமாக மாறும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட குடும்பத்தை நமக்கு முன்மாதிரியாக சொல்கிறான். அந்த குடும்பத்தின் மனைவி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற மனைவியாக இருந்தார்கள். அந்த குடும்பத்தின் கணவன் அல்லாஹ்வுக்கு தன்னை முற்றிலும் சிரம் சாய்த்த ஒரு சிறந்த சாலிகான அடியானாக இருந்தார். ரெண்டு பேரின் மூலமாக உருவாகின அந்த பிள்ளை தன்னுடைய தந்தை தன்னை அல்லாஹ்வுக்காக அறுக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வுக்காக என்றால் என்னை தாராளமாக அறுத்துக் கொள்ளுங்கள், மறுமையில் என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் ஒருவராக பெற்றுக் கொள்வீர்கள் என் அருமை தந்தையை என்று சொல்லுகிற பிள்ளையாக அந்த பிள்ளையை உருவாக்க முடியுமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, வெறுமனே நாங்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளவு செலவழிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுகிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நமக்காக துஆ செய்கிற பிள்ளைகளாக அந்த பிள்ளையை மாற்றவில்லை என்றால், நம்முடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்கார பிள்ளையாக மாற முடியாது. அல்லாஹ் ஒரு அடியானை, ஒரு தாயை, ஒரு தந்தையை மறுமையில் அந்தஸ்தில் உயர்த்தி கொண்டே போவானாம். அந்த அடியான் கேட்பானாம், யா அல்லாஹ் அன்னா லக்கி ஹாதா, எல்லா விதமான அந்தஸ்துகளும் எனக்குத்தானா என்று கேட்பானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், இது பிஸ்திக்ஃபாரி வலது கிழக்க ஓண்ட மகன் ஓண்ட பிள்ளை உனக்காக கேட்ட பிரார்த்தனையினுடைய விளைவு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவானாம். சகோதரர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற வேண்டுமாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக மாற்ற வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு குடும்பங்களுக்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதா மாத்தல் இன்சான் இன் கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸா, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா செயல்களும் துண்டிக்கப்படுகிறது மூன்றை தவிர. அதுல ஒன்றுதான் சதக்கத்துன் ஜாரியா, நிலையான தர்மம், அவ் இல்முன் யுன்தஃபவு பிஹி, பிரயோசனம் தருகிற கல்வி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மூன்றா சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான அவனுக்காக துஆ செய்கிற நல்ல பிள்ளை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த சாலிஹான பிள்ளைகளை உருவாக்குகிற அந்த பொறுப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு சுவர்க்கம் சுவர்க்கம் என்று சொன்னார்கள். உலகத்தில் அபூபக்கரை பார்த்து, அபூபக்கரே உங்களுக்கு சுவர்க்கம் என்று இருக்கிறது என்றார்கள். உமரை பார்த்து, உமரே சுவர்க்கம் என்றார்கள். உஸ்மானை பார்த்து, உஸ்மானே உங்களை ஒரு வரம்பு மீறிய கூட்டம் கொலை செய்யும் சுவர்க்கம் என்றார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சில மனிதர்களை பார்த்து சுவர்க்கம் சுவர்க்கம் என்று நன்மாராயம் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் குடும்பத்தை பார்த்து குடும்பத்தோடு சுவர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இஸ்ஸப்ரன் யா அஹ்ல யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவர்க்கம் என்றார்களே. காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தின் கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாகிய ஒரு மனிதன், அந்த குடும்பத்தின் மனைவி இந்த உலகத்தில் சாலிஹான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து
தன்னுடைய கணவனை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து அந்த பெண்ணும் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை ஷஹாதத்தாக இழந்த பெண்மணி என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குடும்பத்துக்கு சொன்னார்கள், யா அஹ்ல யாசிர், யாசிருடைய குடும்பமே, ஃபைன்ன மௌஇதகுமுல் ஜன்னah, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் என்றார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டுகிற பொழுது கல்லை அப்படியே தூக்கி கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாசிர் பாவம், அவரை ஒரு வரம்பு மீறிய கூட்டம் கொலை செய்யும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நன்மாராயம் சொன்னார்கள். சகோதரர்களே, அவர் ஓய்ந்து விடவில்லை. அந்த குடும்பம் அப்படியே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான குடும்பமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் பெற்ற குடும்பமாக இந்த உலகத்தில் தங்களை அப்படியே உருவாக்கினார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்தில் மேலோங்குவதற்காக வேண்டி நம்மால், நம்முடைய குடும்பத்தால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த விஷயங்கள் நிச்சயமாக அவதானிக்கப்பட வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிற அடியானாக இருக்கிறேன், என்னுடைய மனைவி எப்படி மார்க்க அடிப்படையில் வாழ வைத்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் எப்படி அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய பிள்ளைகளாக நான் உருவாக்கி இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் நடைமுறைப்படுத்துகிற குடும்பமாக இருக்கிறார்கள், அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் வெறுத்த காரியங்களை விட்டு என்னுடைய குடும்பம் எப்படி தூரமாக இருக்கிறார் என்ற விஷயத்தை நானும் நீங்களும் சிந்திக்காத வரை இந்த உலகத்தில அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்கார குடும்பமாக நாம் மாற முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, கு அம்புசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்களை நரகத்தை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுவர்க்கத்துக்கு சொந்தக்கார குடும்பமாக நாம் மாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்வதை போல, யார் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு தங்களுடைய குடும்பங்களையும் ஈமானில் பின்துயரச் செய்தால் அவர்களை குடும்பத்தோடு மறுமையில் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி குடும்பத்தோடு சுவர்க்கத்தில் நாளை மறுமை நாளில் ஒன்று சேர்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் போதித்த அடிப்படையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப கட்டமைப்புகளை சீர்படுத்த வேண்டும். குடும்பத்தில் மார்க்க நடைமுறைகள் சரியான முறையில் பேணப்பட வேண்டும், பின்பற்றப்பட வேண்டும். அப்படி மார்க்க நடைமுறைகளை இந்த உலகத்தில் நல்ல முறையில் பின்பற்றி இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நிமிடம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல குடும்பமாக அல்லாஹு தஆலா என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.